Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் ஹெமட்டாலஜி சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் ஹெமட்டாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நார்மலாக ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் பிளட் செல் கவுண்டில் இருந்து தான். அதாவது பிளட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதாவது ஈவன் நம்ம பாடியில் ஏதாவது மைனராக சேஞ்சஸ் நடந்தாலுமே அது வந்து டைரெக்டாக பிளட்டில் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாவே நமக்கு வந்து என்ன மேஜர் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஹெமட்டாலஜி சீரீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஹெமட்டாலஜி சீரீஸில் நான் பார்ட் 1ல் வந்து பிளட் அண்ட் பிளாஸ்மா பற்றி பார்க்க போகிறோம். என்னெல்லாம் மேஜராக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத மட்டுமே நான் இதில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஹெமட்டாலஜி, அதாவது ஸ்டடி ஆஃப் பிளட். பிளட்டில் என்ன காம்போனண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மெயினாக 2 இருக்குது. பிளட் இருக்கும், அதுக்கப்புறம் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ். அதாவது நம்ம பாடியில் வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 5 to 6 லிட்டர் ஆஃப் பிளட் வந்து இருக்கும். இந்த பிளட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து பேசிக்காக நமக்கு வெளியே பார்க்கும்போது அது ரெட் கலரில் இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நமக்கு ஒரு ஐடியா கிடையாது. பட் ஒரு பிளட்டுன்னு எடுத்தோம்னா அதில் செல்லுலார் காம்போனண்ட்டும் இருக்கும், ஒரு ஃப்ளூயிட் காம்போனண்ட்டும் இருக்கும். அதாவது 2 காம்போனண்ட் இருக்குது, செல்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளூயிட்ஸ். இங்கே ஈஸியாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். காம்போசிஷன் ஆஃப் பிளட்டில் வந்து செல்ஸ் வந்து ஜஸ்ட் 45% தான் இருக்கும், மீதி 55% வந்து ஃப்ளூயிட் தான் இருக்கும். இந்த செல்ஸில் என்னென்ன செல்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ், இந்த 3மே மேஜராக இருக்கும். அதே ஃப்ளூயிடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் 92% வந்து வாட்டர் தான் இருக்கும். இந்த ஃப்ளூயிடுன்னு நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா ஒரு பிளாஸ்மா தான். ஸோ வாட்டர், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும். ப்ரோட்டீன்ஸில் என்னென்ன மெயினாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்புமின், குளோபுலின். அதாவது ஆல்புமின், குளோபுலின் மொத்தமாகவே நம்மளோட பாடியில் வந்து 6 to 8 கிராம் per ml இருக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வைவா கொஷின்ஸ். டோட்டல் ப்ரோட்டீன் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அது வந்து 6 to 8 கிராம் per ml. இதில் ஆல்புமினோட லெவல் பார்த்தோம்னா 4 to 5.5 கிராம், குளோபுலின் லெவல் பார்த்தோம்னா 1.5 to 3 கிராம். இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் ஃபைனல் இயர் முடிச்சு நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நமக்கு இந்த வேல்யூஸ் ஞாபகமாக இருக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு ஈஸியாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு பிளட்டு வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்திருக்கும், அதாவது ஆன்டிகோயாகுலன்ட் டெஸ்ட் டியூப். அதாவது டெஸ்ட் டியூப்லேயே வந்து ஆன்டிகோயாகுலன்ட்ஸ் வந்து கோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு பர்பிள் கலர் டியூப் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு ஆன்டிகோயாகுலன்ட், அதில் வந்து ஏடிடிஏ வந்து கோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ பிளட்டு போட்டாலும் அது வந்து கோயாகுலேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அப்போ அந்த டெஸ்ட் டியூப்பில் பார்த்தோம்னா தானாகவே பிரியும். ரெட் பிளட் செல்ஸ் தனியாக பிரியும், பிளாஸ்மா தனியாக பிரியும். நடுவில் வந்து பஃபி கோட் இருக்கும். இந்த பஃபி கோட்டில் தான் வந்து WBC, பிளேட்லெட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். கீழே ரெட் பிளட் செல்ஸ் போயிடும், மேலே பிளாஸ்மா போயிடும். இதை நாம் வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது இல்லைன்னா வந்து ஒரு ஆன்டிகோயாகுலன்ட் டியூப்பில் வச்சுருக்கும் போது இந்த மாதிரி ஒரு 3 லேயர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஏதாவது இந்த பஃபி கோட் வந்து எப்போல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது பாக்டீரியா, ஃபங்கஸ், பேரசைட்ஸ் ஏதாவது நியூட்ரோஃபில்ஸ்குள்ளே இருக்குதா அப்படி இல்லையா அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக நமக்கு இந்த பஃபி கோட் வந்து யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிளட்டோட ஃபங்க்ஷன் என்ன. இது வந்து ஒரு ஃபிசியாலஜி பேசிக் வைவா கொஷின்ஸ் தான். பிளட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸில் இருந்து டிஷ்யூக்கு கொண்டுட்டு போகும், டிஷ்யூவில் இருக்க வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து திருப்பி லங்ஸுக்கே கொண்டுட்டு போகும். இது ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். டிரான்ஸ்போர்ட் மீடியம், அதாவது இப்போ பிட்யூட்ரி, ஹைப்போதலாமஸ் ஏதாவது ஹார்மோன் செக்ரேட் பண்ணுதுன்னா அது பிளட் வழியாக தான் ஒரு டார்கெட் டிஷ்யூ வந்து போய் ரீச் பண்ணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் மீடியம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரெகுலேஷன், அதாவது வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். அப்போது பிளட் வெசல் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது வேசோ டைலட்டேஷன் நடக்கும். ஸோ டெம்பரேச்சர் ரெகுலேஷன். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷன், அதாவது பிளட்டில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட், அந்த யூரியா, நைட்ரஸ் ஆக்சைடு, அமோனியா இது எல்லாமே கொண்டுட்டு போய் கிட்னிக்கு அனுப்போம். ஸோ எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வாட்டர் ஹீமோஸ்டாசிஸ். ஏன்னா பிளட்டில் வந்து நம்ம வந்து பார்த்தது வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்லேயே வந்து 92% வந்து மேக்ஸிமம் வாட்டர் தான் இருக்கும். ஸோ வாட்டர் லாஸை வந்து
இது ப்ரிவென்ட் பண்ணுது. வாட்டர் லாஸ், அதாவது வாட்டர் பேலன்ஸை வந்து இதுக்கு நமக்கு மெயின்டைன் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆசிட் பேஸ் பேலன்ஸ், அதுக்கப்புறம் இம்யூனிட்டி. அதாவது பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸில் வந்து நமக்கு வந்து ஆல்புமின், குளோபுலின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து குளோபுலின் வந்து இம்யூனிட்டியாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ஆன்காட்டிக் ப்ரெஷர். இந்த ஆன்காட்டிக் ப்ரெஷர், ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் பற்றி நான் அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பிளாஸ்மா பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பிளட்டுனா என்னன்னு பார்த்தாச்சு, பிளட்டில் வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பிளாஸ்மா. இப்போ வெறும் பிளாஸ்மாவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து 7% தான் இருக்குது, வாட்டர் தான் 92% இருக்குது, அதுக்கப்புறம் அதர் சொல்யூட்ஸ் இருக்குது. இதில் ப்ரோட்டீன்ஸில் வந்து என்னென்ன ப்ரோட்டீன்ஸ், மேஜர் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம்னா ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன். ஓகே, இதில் ஃபைப்ரினோஜன் வந்து விஸ்காசிட்டிக்காக யூஸ் ஆகுது. அதாவது பிளட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு நார்மல் வாட்டரை விட 5 to 7 டைம்ஸ் வந்து ஒரு விஸ்காசிட்டி இருக்கும். இப்போது அதர்னு பார்த்தோம்னா வேறு என்ன நல்லா இருக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும், நியூட்ரிஷன்ஸ் இருக்கும், வேஸ்ட் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கும் பிளாஸ்மாவில். இப்போ பிளாஸ்மாவோட காம்போனன்ட்ஸ், அதாவது நான் முன்னே சொல்லிட்டேன், வாட்டர் வந்து 92% இருக்குது. வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த குளோரைட், பைகார்பனேட், பாஸ்பேட், சல்ஃபேட்ஸ், சோடியம், மெக்னீஷியம், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. என்ன மேஜர் ப்ரோட்டீன்ஸ்னு பார்த்தோம்னா ஆல்புமின், குளோபுலின் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதர் சப்ஸ்டன்ஸ் வந்து குளுக்கோஸ், லிப்பிட், யூரிக் ஆசிட்லாம் இருக்கும். இப்போ மெயினாக ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன். சீரம்னா என்ன ஃபஸ்ட்டு? அதாவது சீரம்னா பிளட் மைனஸ் ஃபைப்ரினோஜன், அதாவது கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாத பிளட்டு தான் வந்து கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாத பிளட்டு தான் வந்து சீரம். சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து, அதாவது ஆன்டிகோயாகுலண்ட் இல்லாத டெஸ்ட் டியூப் எடுத்து, அது நார்மல் ஒரு டெஸ்ட் டியூப் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து பிளட்டை வந்து ஃபில் பண்ணி அதை அப்படியே வச்சுடுவாங்க. வச்சுட்டா கீழே வந்து பிளட்டெல்லாம் கிளாட் ஆகி அடியில் செடிமெண்ட் ஆகிடும், மேலே மட்டும் இந்த சீரம் இருக்கும். அந்த சீரம் எடுத்து நம்ம வந்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சீரம். சீரம் வேறு, பிளாஸ்மா வேறு. அதாவது பிளாஸ்மானா ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து, ஆன்டிகோயாகுலண்ட் கோட் பண்ணியிருக்க டெஸ்ட் டியூப் எடுத்து நம்ம அது அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதில் வந்து 3 லேயர் ஃபார்ம் ஆகும். பிளாஸ்மா, பஃபர் கோட்டு, கீழே வந்து ரெட் பிளட் செல்ஸ். ஓகே, இது சீரம்னா இதில் ஆன்டிகோயாகுலண்ட் இல்லாத ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து நாம் அப்படியே வச்சுட்டோன்னா பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கு என்ன யூஸ் ஆகும்? ஃபைப்ரினோஜன், பிளேட்லெட்ஸு, கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுமா? ஸோ அதெல்லாம் வந்து கிளாட் ஆகி அடியில் வந்து பிளட்டு கிளாட் ஆன மாதிரி இருக்கும், மேலே மட்டும் ஒரு லிக்விடாக இருக்கும், அது சீரம். ஸோ ரெண்டுத்துக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். நெக்ஸ்ட்டு மெயினாக இருக்கிறது விஷயம் என்னென்னா ஆல்புமின் குளோபுலின் ரேஷியோ நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ரேஷியோ எவ்வளோனா 1.2 to 2.2:1. அதாவது ஒரு குளோபுலின் இருக்குதுன்னா நமக்கு வந்து 1லேருந்து 2 ஆல்புமின் நமக்கு பிளட்டில் இருக்கணும். அந்த ரேஷியோ வந்து எப்பயுமே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் பிட்வீன் தி ஹைட்ரோஸ்டாட்டிக் அண்ட் ஆன்காட்டிக் ப்ரெஷர். அதாவது என்னென்னா பிளாஸ்மா ப்ரோட்டீன் என்ன மெயின் ப்ரோட்டீன்? ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன். இதில் வந்து ஆல்புமின் தான் மெயினான ஒரு விஷயம். ஆன்காட்டிக் ப்ரெஷர் எப்படின்னா வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் தி ஆல்புமின் தான் ஆன்காட்டிக் ப்ரெஷர். இப்போது பிளட்டு வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷருங்கிறது தான் ஒரு பிளட்டு வந்து பிளட் வெசலில் வந்து பம்ப் ஆகுது, புஷ் பண்ணுறது தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஆன்காட்டிக் ப்ரெஷர்னால் பிளட்டு வந்து அந்த ஃப்ளோவில் வந்து அந்த பிளட்டை வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஆன்காட்டிக் ப்ரெஷர். ஆன்காட்டிக் ப்ரெஷருக்கு மெயினாக யூஸ் ஆகிறது என்னமோ ஆல்புமின் தான். இப்போ ஆல்புமின் லெவல் வந்து ரொம்ப குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஹைப்போ ஆல்புமினிமியா இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து நல்லா வந்து பிளட்டை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இன்டர்ஸ்டிஷியல்ஸ் ஸ்பேஸில் வந்து ஃப்ளூயிட்லாம் அக்குமுலேட் ஆகும்போது என்ன ஆகும்? எடிமா ஃபார்மேஷன் நமக்கு இருக்கும். ஸோ ஆல்புமின் லெவல் பாடியில் குறைஞ்சாலும் சரி, அதாவது ஹைப்போ ஆல்புமினியா அப்படின் பாடியில் குறையுது.
அப்புறமேட்டு இல்லை ஆல்புமின் லெவல் வந்து யூரின் வழியாக ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீட் ஆகிட்டே இருக்குது, ஆல்புமின் யூரியாவா அப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது கிட்னியில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் நம்ம பாடியில் ஆல்புமின் லெவல் குறையும். அப்போ ஆன்காட்டிக் ப்ரெஷர் குறையும், ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து பிளட்டை வந்து புஷ் பண்ணும்போது இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸில் வந்து ஃப்ளூயிட் எல்லாமே அக்குமுலேட் ஆகும். அதனால எடிமா ஃபார்மேஷன் இருக்குது. இதுதான் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸோட மெயின் ஃபங்க்ஷன். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமுமே வந்து ஒரு பேசிக் ஃபிசியாலஜி வழிவால் என்ன கேட்பாங்களோ அதுதான். இது வந்து ஃபிசியாலஜிங்கிறதோட மட்டுமே முடியாது கிடையாது. எண்ட் ஆஃப் தி ஃபைனல் இயர் வரைக்குமே வந்து மெடிசனில் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி தமிழில் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.